வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா விடையூர் தான் வந்திருக்கோம். மதிய நேரத்தில் ஃபீல்டு ஒர்க்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 10 என்ன டைம் தெரியா பார்த்தீங்கன்னா அதை 11 ஆகிடுச்சு. 11 ஆகிடுச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஃபீல்டில் நான் ஃபுல்லாக ரோஜா நெட்டு இருக்கார். என்னண்ணா அப்படி கேட்டதுக்கு இல்லை தம்பி இதுக்கப்புறம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, சிரிக்கிற தப்பு எடுத்துக்காது ஏன், பட் ஆனால் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க்கு பாருங்கள். நல்லா கைனியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக வச்சுட்டு இருக்காருங்களா தோட்டம் பார்க்கறதுக்கு. ஒரு ஏரை வச்சுருந்தா ரோஜாவுக்கு மினிமம் ஆடெல்லாம் களை வெட்டுறதுக்கு தேவையில்ல. ஒரு மினி வீடு இருந்தாவே போதும். எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரசியல் வந்து தரமான வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பட்டு ஒர்க்கு பேசிக் வேணும். நம்ம தோட்டம் வைக்கிறதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் தான் வேலை செய்யணும், அந்த நேரத்தில் தான் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து எப்போ டைம் இருக்கோ அந்த டைமிங்கில் வந்து தோட்டத்துலேருந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் நம்ம இன்கம் எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய தோட்டத்தில் தான் நம்ம இன்கம் வரும். நம்ம இதை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்கும். ஏகப்பட்ட செலவு இதை பண்ணியிருக்கோம். அந்த வந்து பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக அதில் வேலை செய்யும்போது தான் அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்கம் கிடைக்கும். இந்த பெரிய தோட்டமும் அவரது தான், சின்ன தோட்டமும் அவரது தான். பறிச்சிட்டாரு, பூ பறிச்சிட்டு பட்டு கொஞ்சம் இருக்கும்ல, அது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பறிக்க வேண்டிய பூ. எனக்கு ஒரு சிலத்தில் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இது போல் ஃபார்மர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து அந்த பாட்டில் அப்படி இப்படி செஞ்சிடுறாரு அண்ணன். நல்லா வெரி ஹார்ட் ஒர்க்கு. அவருக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி அவருக்கு நல்ல ஒரு நிலைமையில் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறாருன்னா நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்கான இன்கம் எடுத்து கொடுக்கும்போது தான் நமக்கும் ஒரு சர்டிஃபை, அவருக்கு ஒரு சர்டிஃபை. இதே போல் உங்கள் தோட்டத்தையும் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா ஆசை இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் மேலே இருக்கும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் தெளிவாக உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். முடிஞ்சளவு வந்து ரோஜா வச்சுட்டு இருக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், பட் அவரும் நம்மளும் ஃப்ரெண்டாக வேணாம். நாங்கள் 2 பேரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியாக மாறிடுவோம். ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் சொல்லித்தாங்க. ஓகே சைக்கிளே, பாய்.